சோ இப்ப அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து விசா பட்டி இப்ப வர இருக்கிறீங்க. சோ இப்ப டிசம்பர் மாதம் எப்படியுமே முடிஞ்சிரும். இப்ப ஜனவரி வர இருக்கிறதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க வராம இருக்கிற அளவுக்கு நல்லமேன்னு சொன்னா வெளி வேலைகள் வந்து ஜனவரியில வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் சொல்றேன் ஜனவரி பிப்ரவரி லாஸ்ட்ல மாதிரி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி 7 மணியால வேலை செய்யலாம் சொல்லி நம்பிக்கை இருந்தா இன்ஷா அல்லாஹ் வரலாம். ஏன்னு சொன்னா கம்பெனி ஸ்கூலுக்கு உங்களுக்கு போறது ஆரம்பத்திலே கஷ்டம். ஏன்னு சொன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீங்க வர்ற அந்த விசிட் விசாவோ அல்லது பிசினஸ் விசாவோ 1 இயர் விசா இதுகளுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அலௌட் இல்லை. எப்படியுமே கம்பெனி ஸ்கூல்ல போடுறது கஷ்டம். யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி பூந்தாலே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கு எப்படியுமே கஷ்டம். அதனால வெளி வேலைகள் செய்யறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வந்துக்கோங்க. சோ இப்ப உங்களோட கையில காசு எவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இப்ப காசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தாளாவது குறைஞ்சது இருக்கணும். காசு இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா ஒரு 10 தாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைகள் முடிஞ்சு மீதி சல்லியை வந்து உங்களுக்கு நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கலாம். அப்ப அதனால அந்த காசு ஓகே. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தாள்னு சொல்றது வந்து 10,000 yen. 10,000 எண்ணுக்கு ஒரு தாள் அப்படிதான் சொல்றது. இப்ப ஜப்பானை பொறுத்த வகையில அதிகமான, அதாவது ஆக கூடின காசு வந்து இப்ப ஸ்ரீலங்கால ஆக கூடின காசு வந்து பெருமதி வந்து 5,000 ரூபாய். அது 5,000 நோட்டுக்கு மேல இல்ல. அதே மாதிரி ஜப்பான்ல வந்து 10,000 எண், அதுதான் ஆக பெரிய சல்லி, அதுக்கு மேல இல்ல. அப்ப 10,000 எண் வந்து ஒரு தாள். அந்த ஒரு தாள் ஸ்ரீலங்கா சல்லிக்கு கிட்டத்தட்ட 19,300 200 19,000 இப்படி போகுது. அப்ப ஓகே. அப்ப அது வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களை பிக்கப் பண்றவர். ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ற ஒருத்தரை சரியா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னு சொன்னா உண்மையிலே கஷ்டம். ஏண்ட சிச்சுவேஷன் ஆயிரும். ஏண்ட சிச்சுவேஷன் எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? இப்ப நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் சின்ன சின்ன இது சப்ஜெக்ட் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அனுபவங்கள் தான் முக்கியம். இப்ப என் அனுபவம் தான் இதுல. நான் வரும்போது சொல்லியிருந்தேன், இப்படிதான் நான் வர்ற டேட் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா ஓகே நீ வா. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் சொல்லிட்டாரு ஓகே நீ வாண்டு. அப்ப அந்த டைமுக்கு அவருக்கு ஃப்ரெண்ட், அவருக்கு வேலை. அப்ப வேலைன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துல நானும், அதாவது ஏர்போர்ட்டும் அவர் வேலை செய்யற இடமும் 500 கிலோமீட்டர் தூரம். சரியா? அப்ப அங்கிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. ஏற்கனவே அவர் லீவ் எடுத்துக்கொள்ளவும் இயலாது. அதனால அவர் சொல்லிட்டார் வந்து ஏர்போர்ட் எல்லாம் புக் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டது பிறகு எனக்கு இப்ப வரக்கூடிய சிச்சுவேஷன்ல நீ எங்கேயாவது யாருக்காவது கால் பண்ணி ஒரே ஒரு நைட் மட்டும் நீ தங்கிக்கொண்டு, அந்த ஒரு நைட் தங்குறதுக்கு நான் பட்டபாடு உங்களுக்கு சொல்லி விளங்க போறது இல்லை. இருந்தாலும் சொல்றேன், அது என் ரிலேஷன்ல அடிச்சன் ஒரு 4-5 பேருக்கு. அப்ப அவங்க சொன்ன காரணம் வந்து ஒருத்தர் தூரம், இன்னொருத்தர் சொல்றாரு வேலை, வர இயலாது சிச்சுவேஷன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. சரி ஓகே வேணான்னு கடைசியில ரிலேஷன்ல இன்னொருத்தருக்கு அடிச்சு அதுக்கப்புறம் அவர் தான் வந்து பிக்கப் பண்ணாரு. அவரோட ரூம்ல 4 பேர் இருக்கு, தங்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல. அது எனக்கு விளங்கிருச்சு. அப்ப நான் அவர்கிட்ட ஓப்பனாவே சொன்னேன், நீ ஹோட்டல்ல எங்கேயாவது புக் பண்ணு. ஹோட்டல் தேடினால் டூ லேட், 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இங்க தேடி ஏதோ ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணியாச்சு. இப்போ ஹோட்டல்ல தான் அந்த ஒரு நைட் ஸ்டே பண்ணினேன். என்னைய ஹோட்டல்ல விட்டுட்டு அவர் போயிட்டாரு. சோ அடுத்த நாள் அவங்க சொன்ன டைமுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, ரூம் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பிக்கப் பண்ண வரது ரொம்ப கஷ்டம்.